தோட்டம் மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம் இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு மனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே மேடம் காலேஜ் கிளம்பிட்டீங்களா? சாரி சக்தி, எதுக்கு மேடம்? உன் அண்ணன் மேல உள்ள கோவத்துல நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன். ஐயோ அதுக்காகவா? நேற்று நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னு அம்மா சொன்னாங்க. எதுக்காக நீங்கள் என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்குறீங்க? அதோட தப்பு என் மேலேயும் இருக்குல்ல. முதல்ல நீங்கள் என் அண்ணனோட ஃபோட்டோவை காட்டி கேட்டப்போ அவர் என் அண்ணங்கிற உண்மையை நான் தானே மறைச்சேன். உங்கள் இடத்துல யாராக இருந்தாலும் கோவப்பட தானே மேடம் செய்வாங்க. எனக்கு ஒன்றும் உங்கள் மேலே வருத்தம் கிடையாது மேடம். ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? பூவரசி தானே? ஆமாம் மேடம். நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. அதை கேட்கவே பயமா இருந்தது. அப்பப்பா, ஒரு பொண்ணுக்கு இப்படியெல்லாம் கூடவா சோதனை வரும்? சக்தி, அந்த பொண்ணை காப்பாத்தி நீயும் உன் அண்ணனும் பெரிய சாதனையே பண்ணிட்டீங்க தெரியுமா? ஓகே, ஒரு வேலைக்காரி கிட்ட இவ்ளோ நேரம் நின்னு பேசுறான். ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இவளை ட்ரீட் பண்ணா இதெல்லாம் எங்க வேலை செய்ய போகுது? ராஸ்கல்,
பைக் இங்க யாரையா கொண்டு வந்து நிறுத்துனது? நான் கவனிக்கல மேடம். ஏய்யா, நம்ம வீட்டு வாசல்ல ஒருத்த வண்டியை நிறுத்திட்டு போயிருக்கா, கவனிக்கல என்ன சொல்ற? இதான் நீ வேலை பாக்குற லட்சணமா? அம்மா, நான் கூட பார்த்தேம்மா. ஆமாம்மா, நான் கூட அவரை பார்த்தேன். உங்களையும் அப்பாவையும் பார்க்க வந்தவரோன்னு நினைச்சேன். அவன் முகத்தை பாத்தியா நீ? இல்ல, நான் பார்க்கும்போது ஹெல்மெட் போட்டிருந்தாரு. ஷிட், அவனேதான். என்ன துணிச்சல் இருந்தா என் வீட்டு வாசல் முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டு போயிருப்பான். தப்பிச்சிட்டானே. வந்தவன் யாருமா? அக்யூஸ்டா? எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஆமா, அவன் எதுக்கு பைக்கை நம்ம வீட்டு வாசல்ல பார்க் பண்ணிட்டு போகணும்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ என்ன காலேஜுக்கு போறியா? ஆமா. சரி, ஓகே. நீ நடந்து ஆட்டோலயே போக வேண்டாம், கார்ல போ. அம்மா, நான் எனக்கு கார்ல. என்ன சொன்ன பேச்ச கேட்க கூடாதுன்னு பண்றியா? சொல்ற பேச்ச கேளு. அம்மா ஒன்னு சொன்னா அது உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு புரியாது. கார்ல போ போ. ஹலோ. என்ன மேடம் ஹலோன்னு நீங்க சொல்ற வார்த்தை அனலா என்ன தாக்குது? ரொம்ப கொதிப்பா இருப்பீங்க போல இருக்கு. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டு வாசல்லே உன் பைக்கை நிறுத்திட்டு போயிருப்பேன். அந்த பைக் நம்பரை வச்சு தானே புரோக்கரை பிடிச்சீங்க. அவனை வச்சு என்ன மடக்க பாத்தீங்கல்ல. என்ன பிடிக்க உங்களுக்கு கிடைச்ச ஒரே துருப்பு சீட்டு இந்த பைக் தானே. இதை வச்சு தானே என்ன பிடிக்க இன்ஸ்பெக்டர் கதிரவன் பேயா அலையறாரு. அந்த பைக்கை உங்க வீட்டு முன்னாடியே நிறுத்திட்டேன். பார்க்கலாம் இனிமே என்னை எப்படி பிடிக்க போறீங்கன்னு. என்னடா இந்த ரேணுக்கு ஐபிஎஸ் கிட்டயே சவால் விடுறியா நீ? டேய், இந்த மாதிரி நீ எல்லா டைமும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியாது. சீக்கிரமா உன்னை வலவிரிச்சு பிடிக்கிறேன்டா. அன்னைக்கு இருக்குடா உனக்கு தீபாவளி. அப்படியா? நீங்க என்ன வளைச்சு பிடிக்க என்னோட இனிய வாழ்த்துக்கள். பெஸ்ட் ஆஃப் லக் மேடம். பிடிக்கிறேன்டா, உன்னை பிடிச்சு காட்டுறேன்டா. சொல்லு ரேணுகா. அந்த கல்பிரிட் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்ன சொல்ற? அவனை பிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருந்த ஒரே துருப்பையும் நம்ம வீட்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு உன்கிட்டயே விட்டுட்டேன்னு போன் பண்ணி சொல்றான். சோ நீ அவன் சொன்னதை பவ்யமா நின்னு கேட்டுட்டு இருந்த. இன்னைக்கு பைக்கை கொண்டு வந்து நிறுத்திட்டு போன அவன் நாளைக்கு நம்ம வீட்டு கிச்சன்ல வந்து தோசை சுட்டு சாப்பிட்டு போய் அதையும் உனக்கு போன் பண்ணி உன் வீட்டு கிச்சன்ல வந்து தோசை சுட்டு சாப்பிட்டு போனேன்னு சொல்லுவான். அதையும் நீ கேட்டுட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லுவ, அப்படிதானே? அது இல்லைங்க. என்ன இல்லைங்க நொல்லைங்க? தினம் தினம் இதே மாதிரி ஒரு பதில், இதே கதையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முகம் தெரியாத ஒருத்தன், சிங்கிள் மேன், நம்ம அத்தனை பேரு கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம கிட்ட எல்லா பவர் இருந்தும் அவனை நம்மளால ஒன்னும் செய்ய முடியல. நான் என்னங்க பண்ணட்டும்? சொல்லு சொல்லு. ரொம்ப சுலபமான வார்த்தை. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவனால நமக்கு என்ன ஆகுமோ, அவன் அடுத்து என்ன கண்டிஷன் போடுவான், அந்த கண்டிஷனுக்கு நம்ம உடன்படலனா அவன் நம்மளை காட்டி கொடுத்துருவானா? அப்படி காட்டி கொடுத்தா என் நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? யாரு கண்டா? நீயே என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனா கூட அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இங்க பாருங்க, அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நான் விட மாட்டேன். அப்போ அவன் கேட்கறதெல்லாம் என்ன செய்ய சொல்றியா? இந்நேரம் அவனை சுட்டு பொசுக்கிட்டு எனக்கு போன் பண்ணியிருந்தீன்னா நீ என் பொண்டாட்டி. அவன் சாகணும். அவன் செத்தாதான் எனக்கு நிம்மதின்னு உனக்கு தெரியாதே? என்னடி
வந்தான், பைக்கை விட்டுட்டு போனா, அதை விட்டுட்டு போனான்னு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்ப கதை அளந்துகிட்டு இருக்க. வைடி போன ராஸ்கல். Excuse me, sir. சார், கொட்டேஷன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்து ஓகேன்னு சொன்னால் நான் அனுப்பிச்சிடுவேன் சார். நான் என்ன டென்ஷனா இருக்கேன்னு கொஞ்சம் கூட தெரியாம கொட்டேஷனா பாரு, ஃபைல பாருன்னு இருக்கியே, எடுத்துட்டு போயா. என்னையா பாக்குற? Get out. I say get out. ஷிட், ஃபைலை தூக்கி எறிகிறாரு. Get out. I say get out. இதுக்கப்புறமும் இங்கே வேலை பார்க்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. Excuse me, sir. Sir. What? என்னோட ரிசைனிங் லெட்டர். இன்னைக்கு அனுப்பியாகணும்னு நீங்கள் தான் சார் கொட்டேஷன் ரெடி பண்ண சொன்னீங்க. இதுக்கடையில் உங்களுக்கு என்ன டென்ஷனோ, ஆனால் அதுக்காக ஃபைலை என் முகத்தில் எரிஞ்சு உங்கள் கோபத்தை என்கிட்ட காட்டுறதையும் என்னை அவமானப்படுத்துறதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது. குட் பை. பாய். ஹாய். ஹாய். ஏய், என்ன இன்னைக்கு புதுசா கார்ல எல்லாம் வர? ஏய் அருணா, நீ கார்ல வரது பாக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அப்புறம் நீ தினமும் கார்லயே வந்துட்டு போயேடி. உனக்கு என்னடி குறைச்சல்? நீ தினம் ஒரு கார்ல கூட வந்துட்டு போலாம். உனக்கு அவ்வளவு வசதி இருக்கு. நீ என்னடான்னா ஆட்டோலயும் ஷேர் ஆட்டோலயும் வந்துட்டு இருக்க. உங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் எவ்வளவு மனசு கஷ்டப்படும். இருக்கும் தான். ஆனா எனக்குன்னு சில பாலிசி இருக்கே.
அத அவங்களும் மதிக்க கத்துக்கணும். இங்க பாருங்க, கார்ல போறதுக்கு ஃப்ரீயா வசதியா தான் இருக்கும். ஆனா மக்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி ஃபீல் வரும்ல. எனக்கு எப்பவுமே மக்களோட மக்களா இருக்க தான் ஆசை. அவங்க கூட இருந்து அன்னை தெரசா ஆக போறியா இல்ல பொலிட்டிஷியன் ஆக போறியா? அப்படியெல்லாம் ஒரு ஐடியாவும் கிடையாது. நான் கூட இருக்கணும், அவ்வளவுதான். உனக்கு இப்படி ஒரு ஆசை, உன் இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா வச்சுக்கோ, தினமும் ஆகாயத்திலே பறந்திருப்பேன். ஏய் அருணா, நீ என்னதான் கார்ல வந்தாலும் ரிச் லுக்குன்றது காரால உனக்கு இல்லடி, உன்னாலதான் காருக்கே ரிச் லுக்கு. ஐயோ போதும்டி நீங்க 2 பேரும் ஓட்டுனது. அருணா, நான் விளையாட்டுக்கு சொல்லலடி, நிஜமா தான் சொல்றேன். ஐயோ போதும் போதும், நீங்க மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு மர்ம ஆசாமி ஒருத்தன் வந்தான். அவனுக்கு பயந்து என் அம்மா கட்டாயப்படுத்தினதுனால தான் நானே கார்ல வந்தேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான், நாளையில இருந்து வழக்கம் போலதான். ஆமா, கார்ல எப்படி வர முடியும்? நீ பிசினஸ் மேக்னெட் சாம்ராட்டோட பொண்ணுன்னு கதிருக்கு தெரிஞ்சிடும்ல. நீ என்னடானா அவரை லவ் பண்ற, நீ அவர்கிட்ட உண்மையை மறைச்சிட்டேன்னு தெரிஞ்சா, அதுவும் தான் முதலாளியோட பொண்ணுன்னு தெரிஞ்சா, கதிர் உன்கிட்ட பேசுறது கூட நிறுத்திடுவாரு. கார்ல வர்றது கூட உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா கதிருக்கு உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தானே நீயே பயப்படுற. ஆனா நீ யாருன்ற உண்மைய எத்தனை நாளைக்கு கதிர்கிட்ட சொல்லாம மறைக்க முடியும்? நீ சொல்லாம அவருக்கே ஒரு நாள் தெரிய வரும்போது அவர் உன்கிட்ட கோச்சுக்க மாட்டாரா? அதுக்கப்புறம் உன் லவ் அவர்கிட்ட சொல்ல முடியாமலே போயிடும்டி. அப்படியும் சொன்னாலும் அவர் உன் காதலை ஏத்துக்கணுமே. அந்த கவலை எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் யாருங்கிறத அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. இன்னைக்கு நீ கதிரை மீட் பண்றல, அப்படியே உன் லவ்வையும் சொல்லிடு. இப்பவே என் லவ்வை சொல்றனோ இல்லையோ, அட்லீஸ்ட் நான் யாருங்கிறத சொல்லிதானே ஆகணும். எப்போ? இன்னைக்கு ஈவினிங்குள்ள சொல்லிடுறேன், போதுமா? இப்ப டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். அக்கா, என்னக்கா சோகமா இருக்கீங்க? அந்த பொண்ணு பூவரசி கள்ளங்கபடம் இல்லாத ரொம்ப நல்ல பொண்ணுக்கா. அது இங்க இருந்தாலாவது வேலைக்கு போகும் வரும், நிம்மதியாவது இருந்திருக்கும். அதுக்கு வந்த சோதனை, இங்கேயும் இருக்க முடியல. சில பொண்ணுங்களுக்கு காலம் பூராவே கஷ்டப்படணும்னு தலையில எழுதியிருக்கும் போல. அந்த பொண்ணு மட்டுமா? ஓம் பொண்ணு சக்தியும் தான் படாத கஷ்டமெல்லாம் பட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு மாதிரியெல்லாம் இல்லக்கா சக்தி. உன் பொண்ணு ரொம்ப துணிச்சலானவ. ஏங்கா, என்ன பிரகாஷ் தம்பி இப்படி தூங்குது இன்னைக்கு? தெரியல, அவனுக்கு கொடுத்துருக்கிற மருந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை போட்டுக்கிட்டா நல்லா தூக்கம் வரும் போல. அப்படியா? அதான் இப்படி அசந்து தூங்குறான். வீடு திறந்து கிடக்கு, எல்லா கதவும் திறந்துருக்கு. ஆனா இதுதான் பிரகாஷ் தம்பி வீடு தெரியலையே. எதுக்கு கூட்டு பாப்பவா இல்ல வேண்டாவா? சரிக்கா, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன், நிறைய வேலை இருக்குது. நீங்க பாத்துக்கோங்க, நான் போயிட்டு அப்புறமா வரேன். அக்கா, யார் நீங்க? என்ன வேணும்? நம்ம பிரகாஷ் தம்பி. ஓஹோ, அக்கா, தம்பிய பார்க்க யாரோ வந்திருக்காங்கக்கா. வருவாங்க, பேசிட்டு போங்க. இதுதான் வீடான்னு தெரியல, எதுக்கு கூப்பிட்டுட்டாங்க? சவாலி போய் எப்படியாவது பேசி. யாரு? அப்பா, என்ன தெரியலையாப்பா? நான் தான்ப்பா அன்னைக்கு ஆஸ்பத்திரியில பிரகாஷ் தம்பியை பார்க்க வந்திருந்தே. அப்பா, நம்ம தம்பியோட சிநேகிதே சிவாஜி தாசன்பா, சிவாஜி தாசன். அப்பா, இப்ப தம்பி எப்படிப்பா இருக்கா? ஆஸ்பத்திரிக்கே உன்னை வர வேணாம்னு சொன்னேன்ல, இன்னைக்கு என்னடா வீட்டுக்கே தேடி வந்திருக்க? அப்பா,
வீடு தேடி வந்தவங்களை வாங்க வாங்கன்னு சொல்றதாமா தமிழர்களோட பண்பாடு கலாச்சாரம். ஏன் வந்தான்னு கேட்கலாமா? அதுக்காக தெருவுல வரவும் போறவன் எல்லாரையும் நடு வீட்டுல உட்கார வச்சு சோறு போட முடியுமா? என் மகன் இப்ப பார்க்க முடியாது. அவன் மாத்திரை போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். முதல்ல இடத்த காலி பண்ணு. அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. தூங்குற தம்பி எழுப்புங்கன்னு நான் சொல்லல. இப்படியே இங்க ஒரு ஓரமா இருந்துட்டு தம்பி எழுந்ததும் பார்த்து பேசிட்டு போறேன்னு சொன்னேன். அப்பா தம்பியை மட்டும் நான் பார்க்கலேடா வேலி காத்த செடியா நான் கருகி போயிருவோம்பா. நான் கருகி போயிருவோம்பா. அப்படி என்ன என் மகனை பார்க்கணுங்கிற கட்டாயம்? கட்டாயம் தான்பா. தம்பி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? நானும் தம்பி சேர்ந்து புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு பேசி வச்சிருந்தோம். அதுக்குள்ள தம்பிக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சே. தம்பி ரெஸ்ட்ல இருந்தாலும் அவர்கிட்ட பிசினஸ் டீல் பேசிட்டு போயிடலான்னு வந்தேன். என்னது பிசினஸ் டீலா? உன்னை பார்த்தா பிசினஸ் பேசுற அந்த மூஞ்சி மாதிரியே தெரியலையே. பாம்பு பிடிக்கிற மாதிரி இல்ல தெரியுது. என்னைய திருட்டு முழு முடிச்சிட்டு இருக்க? என் மகனுக்கு பிசினஸும் வேணாம், உன்னோட டீலும் வேணாம். மரியாதை எடுத்து விட்டு காலி பண்றியா இல்ல போலீஸ் போன் பண்ணவா? அப்பா வேண்டாம்பா வேண்டாம். உங்களுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம்பா. நானே போயிடுறேன்பா. நானே போயிடுறேன். எல்லாம் என் தலை எழுத்து. இவனுக்குன்னு வந்து வாய்க்குதுங்க. ச்சே. என்னடா சிவாஜி தாசா உனக்கு வந்த சோதனை? அப்பா நம்மள இடத்த காலிவிட சொல்லிட்டாங்களே. ஆனா இந்த சிவாஜி தாசன் எடுத்த காரியத்தை பிடிக்காம விட மாட்டானே. பிரகாஷ் தம்பியை பார்க்கணும், இருந்து டீல் பேசிட்டு தான் போகணும். ஆனா வந்திருக்கிற விஷயத்த தம்பிக்கு எப்படி தெரியப்படுத்துறது? தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம். மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம். இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.